குட் மார்னிங்க்கா. குட் மார்னிங் துளசி. குட் மார்னிங்மா. குட் மார்னிங். சரி நீங்க போய் காஃபி போட்டு கூப்பிடுங்க. என்னது காஃபியா? காஃபி இல்லைன்னா டீ போடுங்க. ஜாகிங் பண்ண மட்டும் பத்தாது, என்ன மாதிரி வீட்டு வேலையும் செய்யணும், அப்பதான் ஸ்லிம்மா இருக்க முடியும். சரி அதை விடு, நீ எங்க காலையிலே கிளம்பிட்ட? சத்யா மேனேஜர் ஃபோன் பண்ணி வர சொன்னாரு. அப்ப கண்டிப்பா நல்ல விஷயமா தான் இருக்கும். சரி எப்படி போற? டாக்ஸில தான்க்கா. வீட்டுல காரை வச்சுக்கிட்டு டாக்ஸில போற? கார் ஓட்ட கத்துக்கோ துளசி. அவர் வந்த உடனே முதல் வேலையே கார் பழகிறது தான். சரிக்கா, லேட் ஆயிடுச்சு, நான் சரிம்மா, பாய். பாய். வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன விஷயமா? 3 மாதமாச்சு சத்யாவை பற்றி எந்த ஒரு தகவலும் தெரியல. அவரோட விசா வேற அடுத்த மாதம் எக்ஸ்பயர் ஆகுது. அவர் இல்லாமல் விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அவர் கண்டிப்பாக வந்துருவார் சார். வந்த உடனே பண்ணலாமே. அவருடைய விசா அவர் வந்த பிறகு பண்ணிக்கலாம். தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஆனால் அவர் இல்லாமல் உங்களோட விசாவும் உங்கள் பிள்ளைங்களோட விசாவையும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதே. இதுக்கு வேற வழியே இல்லையா சார்? உங்கள் ஹஸ்பண்ட் விசாவில் நீங்கள் இதுக்கு மேலே டிபெண்டாக இருக்க முடியாது. ஒரு வேளை நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா உங்களோட விசாவில் உங்கள் பிள்ளைங்க டிபெண்டாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் திருப்பி ஊருக்கு தான் போய் ஆகணும். சாரி, ஐ கான்ட் ஹெல்ப் யூ. எதுக்கு சிரிக்கிற? நான் வேலைக்கு போகக்கூடாதா? சரி என்ன வேலைக்கு போவீங்க? அப்பா வர வரைக்கும் தான், அதுக்கப்புறம் வேலைக்கு போக மாட்டேன். சரி என்ன வேலைக்கு போவீங்க அதை சொல்லுங்க. எனக்கும் வீட்டில் இருந்து போர் அடிக்குதுல்ல, அதான் வேலைக்கு போயிட்டு வரலான்னு. ஐயோ என்ன வேலைக்கு போவீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஏதோ ஒரு வேலைக்கு போகிறேன், உனக்கு என்ன? ஆமாவா, ரொம்ப நன்றி. அதான் அப்பா வந்துடுவார்லம்மா, அப்புறம் ஏம்மா? அப்பா வரமாட்டாரா? ஹே, நீ ஏன் அப்படி நினைக்கிற? அப்பா வந்துருவாரு. 3 மாசம் ஆச்சுமா. சரி ஓகே, நீங்க 2 பேரும் உள்ள போய் விளையாடுங்க. அம்மா அங்க போயிட்டு வந்துடுறேன். ஓகே, ஃபோன் இருக்கா? இருக்குமா. சரி, கேர்ஃபுல்லா விளையாடணும். சரியா? ஓகேமா. இங்க வா இங்க வா. நான் இங்கே தான் இருக்கேன். நீங்க ஹலோ துளசி. ஆமாங்க, நான் ரம்யா தானே சொன்னாங்க. அங்கே கவுண்டரில் முத்தாலிப்னு ஒருத்தர் இருப்பார். சரிங்க. நீங்கள் அவரை போய் பாருங்க, நான் பின்னாடி வரேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ். துளசி, உள்ளுக்கு இந்தியா மாமான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் இந்தியாவிலேருந்து வந்தவர் தான். இந்த இடத்துக்கு அவர் தான் சீனியர் சூப்பர்வைசர். அவர் எது கேட்டாலும் முடியும் தெரியும் அப்படின்னு பில்டப் கொடுத்துருங்க. அவர் எப்படி இருப்பாரு? Mr. Joko, someone wants to meet you. Yes, Mutalif. I'm coming. I'll be back. What you wanna do, baby? It's on you, baby. What you wanna do, baby? It's on you, baby. Met her in my dreams, she was my queen. A castle in the mountaintops, rivers and streams. Plucking sunlight from the sky in my pocket. Give it to you later on in the form of a locket. என்ன எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அவருக்கு ஊரில் யாரும் பொண்ணு கொடுக்கல. அதனால இங்கே எதையாச்சும் கரெக்ட் பண்ணிக்கலான்ட்டு தெரிஞ்சிட்டு இருக்கு. நீங்கள் கவனம். 10 வருஷமா இப்படியே தான் இருக்காரா? ஆமாம், நீங்கள் மட்டும் அவரை சமாளிச்சிட்டீங்க, உங்களுக்கு இங்கே ஒரு பிரச்சனை இருக்காது. சமாளிக்கிறதா? என்னங்க சொல்கிறீங்க? இதுக்கு ஏன் இவ்வளோ அதிர்ச்சி? நல்லா வேலை செய்வீங்களான்னு தானே கேட்டேன். செய்வீங்கல்ல? குட். அப்படி தான் இருக்கணும். ஏன்னா நான் ரொம்ப வேலை செய்ய மாட்டேன். யாராவது ஒருத்தராவது வேகமாக இருக்கணும்ல. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல சார். போக போக புரிஞ்சுக்குவீங்க. சரி, கார் ஓட்ட தெரியுமா? தெரியும் சார். ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா எனக்கு ஓட்ட தெரியாது. சரி, உங்கள் பாஸ்போர்ட்டை கொடுங்க, விசா வரட்டும், நீங்கள் வேலையை தொடங்குங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இடைவெளி ரொம்ப வேண்டாமே. அதாவது சார் வேணாம், சொக்கலிங்கம். சொக்குன்னு கூப்பிடுங்க. யார் அந்த சொக்கலிங்கம்? நான் தான். ஏன் நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. ஆனால் நான் உங்களை இந்தியா மாமா நினச்சிட்டேன் சார். அப்போ அவர் யாரு? ஓ, அப்போ வெளியே இன்டர்வியூ வச்சு தான் அனுப்பியிருக்காளுங்க. யார் அந்த மகராசி? ஐயோ, அப்போ நான் தானே சொல்லிட்டீங்களா? இல்லை இல்லை, வேலை கிடைச்சா தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்.
அப்ப இதுக்குன்னே அந்த ஆள் உங்களை வேலைக்கு சேர்க்கும். எல்லா புகழும் ரம்யாவுக்கே. நன்றி. கலைஞ்சி கிடக்கிற பொருள் எல்லாம் அடிக்கிறது ஒரு வேலையா? ஏதோ ஒரு வேலை கிடைச்சதே போதும். அப்ப உங்களை பிடிக்கவே முடியாதே. காலையில போகணும், வரத்துக்கு 6 மணி ஆகும், பில்டப்லாம் பண்ணுவீங்களே. ஏய் சித்தி ஃபோன் பண்றாங்க, நான் பேசிட்டு வரேன், நீங்க போய் குளிங்க. சொல்லு துர்கா. ஹலோ, யாரு? நான் சத்யா அப்பா பேசுகிறேம்மா. மாமா, எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கேம்மா. பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க மாமா. அத்தை எப்படி இருக்காங்க? இருக்காங்கம்மா. பல தடவை உங்கள்கிட்ட பேசணும்னு நினைப்பேன், சூழ்நிலை சரியா அமையலம்மா. உன் தங்கச்சி வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதான் இன்னைக்கு பேசியே ஆகணும்னு வந்தேன். யாருக்கும் தெரியாம தாம்மா நடந்ததெல்லாம் தங்கச்சி சொல்லிச்சு. சத்யா வந்த பிறகு எல்லாரும் ஒரு தடவை வந்துட்டு போங்க. எல்லாருக்கும் பழைய கோபம்லாம் போய் பேத்தியலை பார்க்க முடியலையேங்கிற கோபம் மட்டும்தான். ஆமா, அப்பா அம்மாவோட பேசினியா? 8 வருஷம் ஆச்சு மாமா. அழாதம்மா, கண்டிப்பா அவங்களும் மாறுவாங்க. அம்மா என்னாச்சுமா? ஒன்றும் இல்லம்மா. ஏய் நீங்க 2 பேரும் குளிக்கல? வாங்க. சித்தி என்னம்மா சொன்னாங்க? அதுவா, அப்பாவை பத்தி விசாரிச்சாங்க. சரி, நம்ம குளிச்சுட்டு வெளியே போய் சாப்பிடலாம். எப்படி ஓகே? நம்ம கார்ல போலாமா? கார்லயா? யார் ஓட்டுறது? நீங்க தான் அப்பா இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுனீங்க தானே, ஓத்துங்கம்மா, பழகிடலாம். நீங்க டிரைவ் பண்றது அப்பா பார்த்தாங்க ஷாக் ஆயிடுவாங்க. அதுக்காவது நீங்க பழகணும். அப்படின்ற? அப்படிதான். ஆனா இன்னைக்கு நம்ம டாக்ஸில போலாம். பசி நேரத்துல ரிஸ்க் எடுக்க வேணாம். ஓகேவா? என்ன ரொம்ப ஃபாஸ்டா வரீங்க. பை பை. ஏய் பை பை. சாரி. என்ன சிலுக்குது? ஓ அதான். சார் கூப்பிட்டீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா சார். இப்போ சொல்லுங்க, எதை முதல்ல சொல்லுமா அதை சொல்லாதீங்க. உங்கள் விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. சார் சரி, உங்கள் ஹஸ்பண்டை பற்றின டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க, இன்னொரு தடவை அப்ளை பண்ணி பார்க்கலாம். சரிங்க சார். சாரி சார். அப்படின்னா குழந்தைங்களுக்கும் என்னோட விசா வந்த உடனே அப்ளை பண்ணி எடுத்துடலாம் இல்லைங்களா? யார் குழந்தைங்க? என் பிள்ளைங்க தான் சார். ஓ, குழந்தைங்க வேறு இருக்கா? ஆ 2. இதில் ஒன்றும் மாற்றம் இல்லையே? சரி, டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நாளைக்கு என்னை பாருங்க. சரிங்க சார். சார், ஆ சொக்கலிங்கம் சொக்குனா யாருக்கும் உங்களை தெரிய மாட்டேங்குது சார். அதனால் பரவாயில்ல சார், நான் நாளைக்கு வரேன். 8 வருஷம் ஆகி இந்த ஊர் குசும்பு இன்னும் போகலை. அடுத்த மேட்ரை பார்ப்போம். சுதா, ரொம்ப சந்தோஷம் சார். அப்போ குழந்தைங்களோட பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்துடவா? ஓகே சார், கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். அம்மா எங்களை ஸ்கூல்ல இறக்கி விட்டுறீங்களா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் சீக்கிரமாக கிளம்பணும் 2 பேரும். மீரா சீக்கிரமா கிளம்பினா அம்மா விட்டு போயிடுவாங்க. அந்த பயம் இருக்கணும். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். 5 நிமிஷத்துல நாங்க ரெடி. நீங்க போய் கார் ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. ஏய், கார்ல வரலையா? என்னம்மா சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? நான் காமெடிக்கான்னு சொன்னேன். ஏய் டை இருக்கா? இருக்கு இருக்கு. சொல்லு துர்கா.
மலேசியால இருந்து அவன் இங்க வரணும். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க எந்த காரியமும் நடக்கும். நான் உண்மையை தான் சொல்றேன். வெளிநாடு போன சத்யா இன்னும் மலேசியா வரல. அவளே என்ன செய்யணும்னு தெரியாம குழம்பிட்டு இருக்கா. நீ சொல்றதெல்லாம் உண்மையாவே இருக்கட்டும். சத்யா வரல, உங்க அக்கா பிள்ளைலாவது கூட்டி வந்துருமா இல்லையா? உங்க வீட்டுல இப்படி நடந்தா என்ன செய்வீங்க? சத்யா, உனக்கு தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியலடா. மாமா நம்மளை விட்டு போயிட்டாருடா. நாளைக்கே ரெடி பண்ணிடலாம். சரிங்க சார். அம்மா என்னாச்சுமா? அடிச்சு பிரச்சனையா? இல்லடா. அப்புறம் ஏமா இப்படி இருக்கீங்க? எங்கேயாச்சும் வெளியே போலாமா? இன்னொரு நாளைக்கு போலாமா? ஆமா. அம்மாவுக்கு மூடு சரியில்லை. ம், என்ன துளசி, ஒரு வாரமா உன் முகமே சரியில்லை, என்னாச்சு? என் மாமா இறந்ததுக்கு நான் ஊருக்கு போயிருக்கணுமோன்னு தோணுது ரம்யா. அம்மா முன்ன மாதிரியா இல்லை ஆண்டி. அவங்கள பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க எதுவுமே அவங்ககிட்ட சொல்லவே மாட்டாங்க. நீங்க அவங்க கிட்ட பேசுங்க ஆண்டி. என் சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு ரம்யா. அதுலேருந்து வெளியே வரணும்னு நினச்சாலும் முடியல. என்னால் என் குழந்தைங்க சந்தோஷமும் போயிட்டுருக்கு. துளசி, நம்ம கஷ்டத்தால அவங்க சந்தோஷத்துக்கு தடை வந்துடக்கூடாது. அவங்களுக்குன்னு யார் இருக்கா? தாத்தாவா பாட்டியா? நீங்க மட்டும்தானே. அவங்கள எங்கேயாச்சும் வெளியே கூட்டு போயிட்டு வாங்களேன். நாங்க வெளியில போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு எங்களுக்காக இல்லை ஆண்டி, எங்க அம்மாவுக்காக தான். ஆமா ஆண்டி, எங்க அம்மா எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும், அவ்வளவுதான். துளசி, ஒரு நிமிஷம். சொல்லுங்கள் சார். நீங்கள் ரம்யா கிட்ட பேசிட்டு இருந்ததை கேட்டேன். உங்களுக்கு இங்கே யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. நான் இருக்கேன். நான் இருக்கேன்னு சொன்னது வெறும் வார்த்தை மட்டும் இல்லை. இந்தாங்க குடிங்க. மாமா கொடுத்தேன், பிள்ளைகிட்ட கூட கொடுங்க. மாமானா இந்தியா மாமாவா இல்லை, ஒரு தாய் மாமனா. சத்யா, பசங்க மதர்ஸ் டே அமக்கலப்படுத்திட்டாங்க. நீ இல்லாததான் குறை. தாரா அவனை ரொம்ப மிஸ் பண்ணா. நீ ஏன் உம்முந்திருக்க? நீ வேணா அப்பா உடனே ஃபாதர்ஸ் டே கிராண்டா செலிப்ரேட் பண்ணு, ஓகேவா தாரா? ஓகேவா தாரா? தாரா 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 என்னாச்சு தாரா? தாரா அம்மா என்னாச்சு? தாரா பாருங்கம்மா. என்ன? தாரா 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 என்னாச்சு தாரா? துளசி, டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. உட்காருங்க. டேய், நீங்கள் ஆரம்பிச்சிடுங்கடா, கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன். ஓகே, பாய். என்ன சாப்பிட்டாங்க? கேக் தான் சாப்பிட்டா டாக்டர். ஏன் என்னாச்சு? சாதாரண மயக்கமாக தான் இருக்கும்.
சில டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. முடியட்டும், சொல்கிறேன். நீங்கள் இந்தியாவா? ஆமாம் டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். யா. ரிப்போர்ட். அந்த இசிஜி ரிப்போர்ட்ஸ் என்னன்னு கொஞ்சம் பாருங்கள். ஓகே. நீங்கள் எந்த ஊர்? மலேசியாவில் கார் ஓட்டிட்டு வேலைக்கு போகிற லெவல் ஆயிட்டீங்க. ஓ, ஒரே நிமிஷம். டேய், ஏன்னா திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணிட்டு இருக்க? அதான் வரேன்னு சொன்னேன்ல. அக்கா, மீரா தனியாக இருக்கா, ஏதாவதுனா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேடா, பாய். ஓகேக்கா. ம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்ணு முழிச்சிருவாங்க. நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன். ஓகே டாக்டர். என்னை முரளினே கூப்பிடலாம். ஏதாவது எமர்ஜென்சினா ஃபோன் பண்ணுங்கள். சரிங்க. ஓகே. சொல்லுங்க முத்தையா. என்னது? இல்லை சார், எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ராத்திரி எத்தனை மணிக்கு கிளம்பினேன்? 12 மணிக்கு மாமா. உனக்கு டியூட்டி காலையில் வரையில தானே, ஏன் கிளம்பின? சரி சரி, நீ கிளம்பு. இனி ஒரு வாரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டாம். என் மேலே எந்த தப்பும் இல்லை மாமா. நான் கிளம்பும் போது நார்மலாக தான் இருந்தாங்க. அது அப்புறம் பேசிக்கலாம், நீ முதல்ல கிளம்பு. வீட்டுக்குள்ள வந்து சீன் போடுறியா? வெளியே வாயா. என் புள்ளைய தான் இல்லாம ஆக்கிட்டீங்க. பேத்திகளையாவது கொடுப்பீங்கன்னு பார்த்தா அதைய பறிச்சிட்டீங்களே பாவிகளா. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. குழந்தைங்க வந்தே ஆகணும், இல்ல நடக்கிறதே வேற. நீங்க உங்க பேர பேத்திகளோட சந்தோஷமா தானே இருக்கீங்க, ஏன் நாங்க இருக்க கூடாதா? எனக்கு தெரியாது, என் பேத்திங்க வந்தாகணும். அவளுக்கு எல்லா கடமைகளையும் நாங்க தான் செய்யணும். வெளியே வாயா. கேக்குறல்ல, அசிங்கமா இல்ல உனக்கு? பிறந்தவரா அம்மா தாளாட்டி வளர்ந்தவரா சீராட்ட பிறந்தவரா அம்மா சீராட்டி வளர்ந்தவரா 300 நாள் சுமந்து ஹலோ, சொல்லுங்க துர்கா. இங்க எல்லா சடங்கும் போயிட்டு இருக்கு. இனிமே எப்படி முடியும்? துளசி கிட்ட பேசுறீங்களா ஆண்டி? துளசி எடுத்த முடிவுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே முடிஞ்சிடும். இங்க வந்தே அகனோட பிரச்சனை பண்றாங்க. துர்கா, நீ தான் கொஞ்சம் எடுத்து சொல்லணும். இப்ப முடிவு எடுத்தா கூட வரத்துக்கு 4 நாள் ஆயிடும். துளசி பாவம் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கா. இந்த நேரத்துல வேணாம் துர்கா. அழகின் ஜோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் ஆயதிருச்சிற்றம்பலம்.
ஏதோ தப்பு நடந்திருக்கு, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அந்த பொண்ணோட சாவுக்கு நான் காரணம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் எங்க அப்பா பாத்துக்குவாரு, நீ worry பண்ணாத. அவரும் தானே சந்தேகப்பட்டாரு. என்னையா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வாரம் வரக்கூடாதுன்னு சொல்லணும்? அப்புறம் எனக்கு எப்படி தெரியும் என்ன நடந்துச்சுன்னு? சரி, இப்போ உனக்கு என்ன தெரியணும்? எனக்கு இப்போ அந்த பொண்ணோட எல்லா ரிப்போர்ட்ஸும் வேணும். அவ்வளவுதானே? சரி, நான் எங்க அப்பா கிட்ட பேசுறேன். ச்சே, அந்த பொண்ணோட அம்மா என்னை பார்த்த பார்வை என்னை கொலகார பாவின்னு சொல்லாம சொல்லிட்டா. துளசி, குழந்தை தூங்கிட்டா அவளை கொண்டு போய் பெட்டில் போடு. நீ போய் படு, எதுவாக இருந்தாலும் கூப்பிடு. ரொம்ப நன்றிக்கா. என்னது இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிக்கிட்டு? வா, வந்து கதவை பூட்டிக்கோ.